சூப்பர் ஸ்டார் நடிக்கிற 165வது படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் வெளியாக இருக்குது. ஒரே வருஷத்துல ஒரே ஒரு கான்ட்ராக்டர் 7,940 கோடிக்கு கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறாரு நெடுஞ்சாலை துறையில. சமீபத்தில் கூட பிடிச்சாங்களே ஜெமினி பிரிட்ஜுக்கு பக்கத்துல நெடுஞ்சாலைத்துறை ஆபீஸ்ல இருந்து பல கோடி ரூபாய் பணம். சோ அவரோடு தொடர்புடைய அதே அலுவலகத்துல இன்னைக்கு மறுபடியும் சோதனை நடத்தப்பட்டிருக்குது. குட்கா ஊழல், நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் டிஜிபி வீட்டில எல்லாம் சோதனை நடத்துவதற்கு காரணமாக இருந்த அந்த குட்கா ஊழல் தொடர்புடைய ஒரு 5 பேரை, யார் இவங்களெல்லாம் இல்ல, ஏற்கனவே கைது பண்ணி வச்சிருக்காங்க ஒரு 5 பேரை, அவங்களை கூப்பிட்டு பயங்கரமா துருவி விசாரணை பண்றது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க. இந்த மாதிரி நாட்டுக்குள்ளார பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீட் தேர்வுல போதுமான அளவுக்கு மதிப்பெண் எடுக்க முடியலங்கிற காரணத்தினால ஏஞ்சலின் ஸ்ருதின்னு சொல்லிட்டு ஒரு தங்கை தற்கொலை பண்ணிட்டு இறந்திருக்கா. ரேடியோ சிரி கேட்டு இருக்கீங்க, நான் உங்க லவ் குரு. நம்முடைய கவனம் எந்தெந்த செய்திகளை நோக்கி குவிக்கப்படுது, அதற்குள்ளார எந்தெந்த செய்திகள் மறைக்கப்படுதுங்கிறத சொல்லணும்னு நினைச்சேன். ரொம்ப வருத்தமா இருக்குது. நீட் என்ற ஒரு விஷயம் சமூக நீதிக்கு எதிராக எந்த அளவுக்கு நம்முடைய மாணவர்களின் கனவுகளை சிதைச்சிட்டு இருக்குது அப்படிங்கறத நினைச்சாலே பயமா இருக்குது. அனிதா இறந்து கரெக்டா 1 வருஷமாக இருக்குது. இதோ இன்னைக்கு ஏஞ்சலின் ஸ்ருதி. இன்னும் எத்தனை அனிதாக்கள், இன்னும் எத்தனை ஸ்ருதிகளை நம்ம இழக்க போறோம்னு தெரியல. இதெல்லாத்தையும் பத்தி பேசுறதை விட நமக்கு பல கொண்டாட்டங்கள் காத்துட்டு இருக்குது. பேட்டியோட ஃபர்ஸ்ட் லுக் பாத்தீங்களா? தலைவர் சூப்பரா இருக்காரு. இந்த தாடி என்ன, அந்த சிரிப்பு என்ன, செம மாசா இருக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய பெருமூச்சுடனும் மிகப்பெரிய ஆழ்ந்த மௌனத்துடனும் இயலாமையுடனும் எல்லாத்தையும் கடந்து போயிட்டு இருக்கோமோங்கிற ஒரு எண்ணம், அந்த பாரம் மனசை போட்டு அழுத்தது. ரேடியோ சிட்டி லவ் குரு நிகழ்ச்சியில் இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு பெயர் குறிப்பிட விரும்பாத தோழி வந்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் என்ன பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் ஒருத்தவங்க லவ் பண்ணேன். அவங்க பேரு சுரேஷ். அவங்க படிக்கலன்றதுக்காக, அவங்க படிக்கல, 12 வரைக்கும் படிச்சிருக்காங்க. பேங்க்ல ஒர்க் பண்றேன். அவன் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதுக்காக இந்த பிள்ளை விட்டுட்டு போயிடும், ஏன்னா அவங்க படிச்சிருக்காங்க, நீங்க படிக்கலன்ற அந்த ஒரு ரீசனை நம்பி என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. பரவாயில்ல, பட் அதை ஸ்ட்ரெயிட்டா என்கிட்ட சொல்லி இருக்கலாம். அவங்க என் கூட படிச்சவங்க, நாங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிச்சவங்க. அவர் பிளஸ் 2 ஸ்டடீஸ் டிஸ்கன்டினியூ பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் கால் ஆயிட்டாரு. ஆமா, அவங்களால 12th அப்புறம் கண்டினியூ பண்ண முடியல. நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பேங்க்ல ஒர்க் பண்றேனா. ஓகே, தயவு செஞ்சு உடஞ்சு அழாதீங்க. இப்போ ப்ளீஸ் ப்ளீஸ். இப்போ அவர் என்ன பண்றாரு? அவருக்கு திருமணம் ஆயிடுச்சா? இல்லன்னா. அப்படின்னா அவர்கிட்ட பேசி பார்க்கலாம்ல. ஸ்டில் நான் கால் பண்ணிட்டேன். நாங்க பேசாமலாம் இருக்கவே மாட்டோம். நான் உங்களுக்கு கால் பண்ணிட்டேன், நிறைய டைம் கால் பண்ணிட்டேன். சரி, அழாதீங்க. அவரோட நம்பர் நான் கண்டிப்பா வாங்குறேன், நான் பேசி பார்க்கிறேன். அண்ட் ரிலாக்ஸ். இவ்வளவுலாம் அழக்கூடாது, சரியா? நான் சொல்றதை கேப்பீங்களா மாட்டீங்களா? நீங்க சொன்ன கண்டிப்பா கேட்பேன். அப்படின்னா கண்ணை தொடங்க, ரிலாக்ஸ் ஆகுங்க. உங்க நம்பர் என்கிட்ட இருக்கு, நான் திரும்ப கூப்பிடுறேன். அவரோட நம்பர் வாங்கி நான் அவர்கிட்ட பேசுறேன், ஓகேவா? ஓகே அண்ணா. பரத் கூட தான் பேச போறோம். பொண்ணு உண்மையா லவ் பண்ணேன். சரி, நான் லவ் பண்ணேன்னு சொல்றதோட அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணுச்சு. ஓகே. காலேஜ்ல இருந்து லவ் பண்ணோம். இப்போ ஐடி கம்பெனில வேலைக்கு சேர்ந்தோடனே நான் ஒரு டிரைவரா ஒர்க் பண்றேன். அதுக்கு அவங்களுடைய ஸ்டேட்டஸ் இப்பதான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு போல. ஐடி கம்பெனிக்கு அவங்க வேலைக்கு போனதுனாலதான் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, நீங்க நம்புறீங்களா? இல்ல அந்த மாதிரி இந்த சொசைட்டி உங்கள்ட்ட சொல்லி கொடுத்துருக்குதா? ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போனா ஒரு பொண்ணு கழட்டி விட்டுருவா ஒரு பையனு. எனக்கு தெரியும், என் கண்ணெல்லாம் பாத்துனே வேற ஒரு பையன் கூட போனது பைக். இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க சொன்னதுல 2 விஷயம். ஒன்னு, அவங்க உங்களை விட்டுட்டு போயிருக்காங்க. அவங்க ஏன் விட்டுட்டு போனாங்க, என்ன ஏதுங்கிற காரணங்களை நம்ம பின்னாடி பேசுவோம். ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போனதும் என்ன விட்டுட்டு போயிட்டாங்க, நான் டிரைவரா இருக்கேன்னு சொன்னீங்கல்ல, அதனால கேக்குறேன். ஐடி கம்பெனிக்கு போனாங்கனாலே பொண்ணுங்க விட்டுட்டு போயிடுவாங்கிற ஒரு கற்பிதம் இந்த சொசைட்டில இருக்கான்னு கேக்குறேன். அப்படி ஒரு தாட் உங்களுக்கு இருக்கா? எப்பயுமே நான் அவங்க ஃப்ரீடம்ல தலையிடுறது இல்ல. ஓகே, பட் ரீசன் ஃபார் பிரேக்கப் என்ன சொன்னாங்க? அது ஏதாவது சொன்னாங்களா உங்ககிட்ட? ஒண்ணும் இல்ல, உன் லைஃப் நல்லா இருக்கட்டும், எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. ஓ இல்ல, என் லைஃப்ல நிறைய பிரச்சனை இருக்கு, நான் வீட்டை பாக்கணும், அம்மா பாக்கணும், இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் ஆரம்பத்துல இருந்தே இருந்தெல்லாம் இருக்கு. ஆனா உண்மையாவே உங்களுடைய மனசுக்கு ஒரு விஷயம் உறுத்தலா இருக்குது. என்னன்னா, அவங்களுடைய ஸ்டேட்டஸ் மேல போனதுனால நம்மள விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா? கண்டிப்பா இருக்கு. ஓகே, உண்மையாவே அப்படிப்பட்ட ஒரு காரணத்துக்காக உங்களை விட்டுட்டு போயிருந்தாங்கன்னா அவங்களுக்காக நீங்க ஃபீல் பண்றது எந்த விதத்திலயும் வர்த்தே கிடையாது. அது உங்களுக்கு ஃபீல் ஆகுதா இல்லையா? கண்டிப்பா. நான் இவ்வளவு நாள் ஃபீல் பண்ணிருந்தேன், இனிமேட்டு ஃபீல் பண்ண கூடாது. தயவு செய்து ஃபீல் பண்ணாதீங்க. நம்மளுடைய ஸ்டேட்டஸ் பார்த்து ஒருத்தங்க நம்மள விட்டுட்டு போறாங்க, அதுவும் காதலிச்சுட்டு அதுக்கு பிறகு விட்டுட்டு போறாங்க அப்படின்னா அவங்களுக்காக ஃபீல் பண்றது, அந்த ஃபீலிங்கிற வார்த்தையே ஃபீல் பண்ணும். சோ அதனால ஃபீல் பண்ணாதீங்க.
சாய் கிருஷ்ணா கூட தான் பேச போறோம். நான் பகிர்ந்துக்க நினைக்கிறது வந்து சினிமா ஃபீல்ட பத்தி. ஓகே. ஏன்னா நிறைய ஆபீஸ் ஏறி இறங்கியிருக்கேன், நிறைய டைரக்டர்ஸ் மீட் பண்ணிருக்கேன். பட் யாருமே வந்து ஒரு சான்ஸ் கூட கொடுத்தது கிடையாது, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா சேர. அதே மாதிரி வீட்டு சிச்சுவேஷனுக்காகவும் எப்படி சொல்றது, அந்த டைரக்டிங்ன்ற ஒரு ஃபீல்ட வீட்லயும் தடை பண்றாங்க, போவாத சினிமா ஃபீல்டு வேணாம் அப்படின்னு. பட் சினிமான்றது நம்மளோட இதை கொண்டு வரணும். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்ன மாதிரியே நிறைய பேர் அதுல தோத்து காயப்பட்டு வீட்டு சிச்சுவேஷனுக்காக வெளியில வந்திருக்காங்க. சோ அது வந்து யாரும் கைவிடாதீங்க. பிகாஸ் அந்த கைவிட்ட வழி என்னன்னு எல்லாருக்குமே தெரியும், கைவிட்டவங்களுக்கு நிறைய வழி தெரியும். சோ அது யாரும் கைவிடாதீங்க அப்படின்ற ஒரு இதை ஷேர் பண்றதுக்காக தான் ஜஸ்ட் கால் பண்ணேன். ஓகே. இப்போ யார்கிட்டயாவது அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணிட்டீங்களா? இல்ல, இன்னும் ஜாயின் பண்ணல, ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். அதுக்கான தகுதிகள் திறமைகள் இதெல்லாம் நீங்க வளர்த்துக்கிறதுக்கான முயற்சிகள் எல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்களா? சும்மா ரேண்டமா போயிட்டு சினிமா டைரக்டர்ஸ் ஆபீஸ்ல ஏறி இறங்கறத விட நீங்க பண்ண ஷார்ட் பிலிம்ஸ் அல்லது உங்களுக்கு சினிமா பத்தின நாலேஜ் என்ன? ஷார்ட் பிலிம் இப்போ 2 ஷார்ட் பிலிம் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் பண்ண போறேன் 2 ஷார்ட் பிலிமே. நான் வந்து இது பண்றது வந்து இந்த இதுல கேக்குறவங்களுக்கு அவங்களால முடிஞ்ச சப்போர்ட்ட கொஞ்சம் கொடுக்க சொல்றதுக்காக தான் ஒரு இதா இருக்கட்டுமே அப்படின்றது. அண்ட் இப்போ நீங்க வந்து ஒரு இயக்குனர் கிட்ட சேர்ந்து ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்க இல்லையா? யா ஷூர். சரி, நான் இன்னைக்கு ஷோ முடியறதுக்குலாமே உங்களுக்கு நான் கால் பண்றேன். ஒரு நல்ல டைரக்டர், ஒரு படம் ஏற்கனவே டைரக்ட் பண்ணிருக்காரு, ஒரு ஹிட் பிலிம், இப்போ செகண்ட் பிலிம் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய 3வது படத்துக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வேணும்னு சொல்லியிருந்தாரு. கண்டிப்பா நான் உங்களுக்கு ரெஃபர் பண்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா போயிட்டு மீட் பண்ணுங்க. அண்ட் அவருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். சரியா? கண்டிப்பா. தேங்க்யூ, மிக்க நன்றி. இப்ப நம்ம கூட பேச அம்மு வந்திருக்காங்க. அம்மு, என்ன ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க, சொல்லுங்க. லவ் குரு, எனக்கு பிடிச்சது ஒரே ஒரு விஷயம் லவ் குரு. நான் 2 வருஷமா இந்த ஷோ பாக்குறேன் லவ் குரு. எனக்கு ரொம்ப பிடிச்சது உங்களை மட்டும் தான் லவ் குரு. உங்ககிட்ட நான் பேசணும் 2 வருஷமா ட்ரை பண்ணிருக்கேன் லவ் குரு. ஆனா இன்னி வரைக்கும் எனக்கு இந்த டைம் கிடைச்சதே இல்லை லவ் குரு. நான் சும்மா எப்பயுமே நம்ம ஒரு அன்லக்கி தானே, எப்படி நமக்கு கிடைக்க போகுதுன்னு எதிர்பார்த்து பெரிய 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 வார்த்தையெல்லாம் சொல்றீங்க. நீங்களும் என்னதான் பேசுறீங்கன்னு பார்த்தா பேசிக்கிட்டே போறீங்க. அன்புக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரியான அன்பு எல்லாம் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். அந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் லவ் குரு. நான் ஒரு ஹாஸ்டல்ல படிக்கிறேன் லவ் குரு. எனக்கு தினம் உங்களுடைய ஷோ பார்க்கலாம், எனக்கு அன்னைக்கு பொழுது போன மாதிரியே தெரியாது லவ் குரு. தேங்க்யூ அன்புக்கு ரொம்ப நன்றி. என்ன படிக்கிறீங்க? நர்சிங் படிக்கிறேன் லவ் குரு. ஆல் தி பெஸ்ட். என்ன சொல்றது, சேவை தான் அது, ஒரு வேலை எல்லாம் கிடையாது. சோ சேவையை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. எக்ஸாம் போதா? இப்ப எக்ஸாம் நடந்துமே தான் இருக்கு லவ் குரு. ஆனா அந்த எக்ஸாம்க்கு படிக்காம நீங்க ரேடியோ கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுடைய வாய்ஸ் கேட்டதான் லவ் குரு. அந்த எக்ஸாம்க்கு படிக்கணும்னு கூட ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் லவ் குரு. இப்படியே கிளப்பி விடுங்க. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் இந்த லவ் குரு தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு 4-5 பேர் ஏற்கனவே உருட்டு கடையோட சுத்திட்டு இருக்காங்க. இதுல இன்னும் 4-5 பேர் வேற கோத்து விடுங்க. எனிவே அம்மு, இந்த அன்புக்கு ரொம்ப நன்றி. உண்மையாவே சொல்றேன், இவ்வளவு அன்பெல்லாம் இதுக்கெல்லாம் எனக்கு எந்த விதத்துல தகுதி இருக்குன்னு தெரியல. பட் தேங்க்ஸ் அ லாட். தொடர்ந்து ஷோ கேளுங்க. நல்ல ஒரு படிப்பு தான் சூஸ் பண்ணிருக்கீங்க. இன்னுமா அன்பை கொஞ்சம் தேக்கி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வாரங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா நான் வாங்கிக்கிறேன். சரியா? இஎம்ஐ பேசிஸ்ல வாங்கிக்கிறேன். ரொம்ப நன்றி. சென்னை லோயோலா கல்லூரியில BA தமிழ் இலக்கியம் 1ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய பசுபதி இப்ப நம்ம கூட இணைப்புல இருக்காரு. நான் 11th 12th செல்லுன்ற டெஃபன் பிளைன் ஒரு ஸ்கூல் படிச்சேனா. ஓகே. அப்போ எங்களுக்கு தமிழ் ஆசிரியர் இருந்தாங்கன்னா, அவங்க பேர் மார்க்ரெட். ஓகே. அவங்க நாங்க எல்லாம் அம்மா அம்மான்னு தான் கூப்பிடுவோம். அவங்க எங்களை ஒரு ஸ்டூடெண்டா பார்க்க மாட்டாங்க, அவங்களுக்கே பிறந்த ஒரு பிள்ளை போலதான் பாப்பாங்க எங்களை. ஓகே. எந்த ஸ்கூல்ல படிச்சதா சொன்னீங்க? சென்ட் லூயிஸ் அடையார். ஓகே. நாங்க பிளைண்டு, நாங்க அதனால அந்த ஸ்கூல்ல படிச்சோம். அவங்க பேர் அந்த அம்மா பேர் மார்க்ரெட். ஓகே. அவங்க எங்களை ஒரு ஸ்டூடெண்டா பார்க்காம ஒரு பெத்த பிள்ளை போல பாப்பாங்க. இப்போ நம்ம கிளாஸ்ல நாங்க கிளாஸ் எடுக்க சொல்ல தூங்கினா எல்லா டீச்சரும் திட்டுவாங்க, வெளியே போங்க, வெளியே போய் மூஞ்சி கழுவிடுவாங்க அப்படி சொல்லுவாங்க. ஆனா அந்த அம்மா மட்டும் எங்களை அவங்க சொல்றது நம்ம ஃபீல் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும்னா, ஒரு அம்மா சொன்னா எப்படி இருக்குமோ அந்த ஃபீலிங் வரும் அவங்க சொல்ல. நிறைய டீச்சர்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுடைய லைஃப்லயும் இருப்பாங்கல்ல, உங்களுடைய மார்க்ரெட் டீச்சர் மாதிரி. ஆமாண்ணா. ஓகே. கண்டிப்பா இதை யாராவது ஒருத்தங்க கேட்டுட்டு மார்க்ரெட் டீச்சர் கிட்ட சொன்னாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அண்ட் பசுபதி, எப்படி போயிட்டு இருக்கு லோயோலா கல்லூரி வாழ்க்கை? நல்லாக போயிருக்குண்ணா. சீக்கிரமாவே படிச்சு பட்டம் வாங்க போறீங்க. உங்க நிகழ்ச்சி நான் ரொம்ப கேட்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணா. ரொம்ப நன்றி. அண்ட் தமிழ் படிக்கிறீங்க. சோ தமிழ் தான் உங்களுக்கு இனிமே உங்களுடைய பார்வை, உங்களுடைய வெளிச்சம் எல்லாமே அதுதான். அது உங்களுக்கு ஒரு நல்ல பாதை போட்டு கொடுக்கும். கவலைப்படாதீங்க. சரியா? ஆனா மிக்க நன்றி. அடுத்ததா தன்னுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்க மலர் வழி வந்திருக்காங்க.
மலர்விழி என்ன ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க, சொல்லுங்க. எங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்க, இந்த பக்கம் அந்த பக்கம் இல்ல சுத்தி எங்க ஊர்ல இருக்கவங்க நிறைய பேருக்கு நாங்க ஏதாவது முன்னேற்றமா ஏதாவது செய்ய சொல்ல அது நல்லா நடக்க கூடாது அந்த மாதிரி எல்லாம் நினைக்கிற ஜனங்கள்லாம் இருக்காங்க இங்க. கண்ணு வைக்கிறாங்களா? அப்படி இல்ல, அப்படி இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? கொஞ்சம் முன்னேறி இருந்தா கூட அந்த மாதிரி முன்னேறணும்ன்ற எண்ணம், முன்னேறணும்ன்ற சந்தோஷமும் திருப்தியும் எங்களுக்கு இருக்க வந்தாலும் அதுக்கு இடையில வந்து குறுக்கல நின்னு அது மாதிரி நடக்காத மாதிரி அவங்க மைண்டுக்குள்ளேயே அப்படி நினைச்சுக்கிறாங்க. எப்போதுமே இந்த மாதிரி நம்மள பார்த்து போறாம போறவங்க, நம்மள பார்த்து ஐயோ அப்படின்னு சொல்லி வயிறு தெரியுறவங்க எல்லாம் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. நீங்க அந்த இடத்துல இருந்து வீட ஷிஃப்ட் பண்ணிட்டு இன்னொரு இடத்துக்கு போனாலும் இருப்பாங்க. சோ அதனால இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க, சரியா? என்ன ஒரே ஒரு விஷயம் நீங்க என்ஷூர் பண்ணிக்கணும்னா, மத்தவங்க உங்களுடைய குடும்பத்துக்குள்ளார கலகத்தை உண்டு பண்ற அளவுக்கு உங்களுடைய குடும்பத்துக்குள்ளார ஒரு க்ளோஸ்னஸ் இல்லாம இருக்கக்கூடாது. மத்தவங்க என்ன சொன்னாலும் எங்களுக்கு தெரியுங்க எங்களை பத்தி அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய ஃபேமிலிக்குள்ளார ஒரு பாண்டேஜ் இருந்ததுன்னா மத்தவங்க என்ன சொன்னா என்ன என்ன இல்ல நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பாக்கும்போது ஒட்டுமொத்த டிவி சீரியல்ல வரக்கூடிய அந்த கெட்ட குடும்பங்கள் எல்லாம் உங்க வீட்டை சுத்தி தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சூனியம் வச்சிருவாங்க போல இருக்கே. நீங்க பேசுறத பார்த்தா பயத்துல அப்படியே விலவலத்துல பேசிட்டு இருக்கீங்க. இல்ல ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன் அதனால தானே. மத்தபடி பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்து பயந்து போய் எல்லாம் பேசல. இல்ல அப்படி எல்லாம் அதானே பார்த்தேன். நம்ம எல்லாம் கெத்து. ரேடியோ சிட்டி லவ் குரு நிகழ்ச்சியில் தன்னுடைய உணர்வுகளை பகிர்ந்துக்க அலகாபாத்ல இருந்து டாக்டர் நந்தினி நினைச்சிருக்காங்க. என்ன பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறீங்க, சொல்லுங்க. இவ்வளவு நாள் வந்து சென்னை ஸ்டடீஸ் போதும் சரி, ஹாஸ்டல்ல தங்கதே கிடையாது. when I was working in Chennai, நான் என்னோட புது ஜாப் ஜாயின் பண்ணும்போது சென்னையில ஒர்க் பண்ணும்போது I was staying in quarters. அந்த சமயத்துல I can go to home and come back. அப்போ தெரியல ஃபேமிலி அந்த அட்டாச்மெண்ட், எனக்கு எப்பவுமே ஃபேமிலியோட அட்டாச்மெண்ட் ஜாஸ்தி. அப்போ தெரியல. when I came far from சென்னையில இங்க வந்த பிறகு I really miss my family, friends. ஓகே, என்ன காரணத்துக்காக நீங்க சென்னையில இருந்து அலகாபாத் வரைக்கும் போனீங்க டாக்டர் படிச்சிட்டேன்னு தெரிஞ்சுக்கலாமா? I have joined force. ஏர் ஃபோர்ஸ், டிஃபென்ஸ். டிஃபென்ஸ். சூப்பர், வாழ்த்துக்கள். ஆர்மில மெடிக்கல் ஆஃபீசர். ஓகே, சோ ஒரு காற்று வெளியிடை ஆதித்ய ராவ் ஹிடாரி கூட பேசிட்டு இருக்கோம். அந்த ரீதியில யோசிக்காதீங்க. I'm just a medical officer up here, அவ்வளவுதான். இல்லைங்க, மெடிக்கல் ஆபீசர்னா சாதாரண விஷயமா? சோ நாட்டுக்கு உழைக்கக்கூடிய, நாட்டுக்காக பாடுபடக்கூடிய ராணுவ வீரர்களுக்கு மருத்துவம் பார்க்குற ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துருக்கீங்க இல்ல? எக்ஸாக்ட்லி. கிரேட், சூப்பர், வாழ்த்துக்கள். அண்ட் உங்களுடைய குடும்பத்தை நீங்க மிஸ் பண்றீங்க அப்படிங்கிற செய்தியை பகிர்ந்துருக்கீங்க. கண்டிப்பா உங்களுடைய குடும்பமும் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுவாங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மிஸ் பண்ணுவாங்க. And இப்போ நீங்க போட போற சாங் I dedicate to everyone in Chennai. Thank you. இந்த நேரத்தில் உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்திருக்கு. குமரன் கூட தான் பேச போறோம். இல்ல ரொம்ப நாளா உங்க ஷோ கேட்டு இருக்கேன். நான் சென்னை வந்து 1 year ஆகுது, டிரைவரா இருக்கேன். உங்கள்ட்ட பேசணும்ன்ற ஒரு இப்போ அடிக்கடி ட்ரை பண்ணி பாப்பேன். ஓகே, லைன் கிடைக்காது. உங்க வாய்ஸ் தான் நான் கொஞ்சம் அடிக்ட் ஆயிட்டேன். ரொம்ப நன்றி. எப்படி போயிட்டு இருக்கு சென்னை லைஃப்? போயிட்டு இருக்கு இல்ல ப்ரோ, பரவாயில்ல, ஜாலியா இருக்கு. வேற ஏதாவது இந்த ஷோல ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஒன்னும் இல்ல ப்ரோ, பேசணும் தான். ஓகே, அன்புக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி எதுவுமே இல்ல, ஜஸ்ட் உங்ககிட்ட பேசணும், உங்களுடைய குரல் கேட்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான நண்பர்கள், தோழிகள், தம்பி தங்கைகள் குரல் கேட்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வண்டியை நான் இப்ப ஓரங்கட்டி நிப்பாடுறேன், கண்ண மூடி நீங்க பேசுறது கேட்டாலே அப்படியே ஒரு மாதிரியா இருக்கு. தேங்க்யூ தம்பி, ரொம்ப நன்றி. சரியா? ஓகே. இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக சௌந்தர்யா வந்திருக்காங்க. ஆக்சுவலி குரு, இந்த ஷோ நான் டு பி ஃபிராங்க் நான் ரொம்ப வருஷமாலாம் கேட்டதில்ல. இந்த ஷோ எப்பயிலேருந்து ப்ரோக்ராமா ஓடிட்டு இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. நான் வந்து சென்னை வந்து 1 year ஆகுது. இந்த 1 yearலயே எனக்கு லாஸ்ட் ஒரு 1 month தான் இப்படி ஒரு ஷோ இருக்கு, இந்த ஷோ இவ்ளோ பாப்புலர், அவர் வாய்ஸ்க்கு இவ்ளோ அடிக்டர்ஸ் இருக்காங்க, இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. நான் ஒரு லாஸ்ட் 2 months வந்து கேட்டுட்டு இருக்கேன். அதுவும் ரொம்ப ரேரா தான் கேட்பேன். இவர் வாய்ஸ் எப்படி இப்படி இருக்கு, சீரியஸா இவர் வாய்ஸ் நல்லா தான் இருக்கு, இவ்ளோ அடிக்டர்ஸ் வந்து இவருக்கு வர்த்தம் அப்படின்லாம் தோணும். அப்பயும் எனக்கு தோணும், எப்படி ஒருத்தவங்க வாய்ஸ் இப்படி இருக்கும், பாடும்போது பாடும்போது வாய்ஸ் நல்லா இருக்காது, அது ஓகே, ஆனா பேசும்போது கூட எப்படி ஒரு வாய்ஸ் இருக்கு, உண்மையிலேயே ஒரு வாய்ஸ் இப்படிதானா? லவ் குரு, சீரியஸா சொல்லுங்க, ஏதாவது சாஃப்ட்வேர் யூஸ் பண்றீங்களா? இல்லங்க, நைட் இத்தனை மணிக்கு நமக்கு இந்த ஆராய்ச்சி உண்மையாவே தேவையா? மக்கள் எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, நான் ஏதோ உங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுத்து உங்களை பேச வைக்கிறேன் ஷோல அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு உங்களை ஃபீல் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு லவ் குரு பேர் கூட தெரியாது, நானே தான் பேசுறேன், எனக்கே தான் இந்த டவுட்.
ரொம்ப நன்றி. இத அன்பு நான் எடுத்துக்கிறேன். அண்ட் நீங்க எதுவும் என்ன கலாய்க்கல நான் நம்புறேன். அண்ட் தேங்க்யூ வெரி மச். ஸ்டே டியூன். நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு.